என்னால மறக்க முடியல. ராவணன் உங்கள் 9 படியாத்தார வைத்து ஒன்ன மட்டும் கையை கண்ணை கட்டி கவுத்து போட்டு வெடித்தார். இதை பார்த்த உடனே எனக்கு மனசு வேதனைத்தது. வீரமுள்ள மனிதன் சனிதேவன் உலகமே நடுங்கும். ஏற்பட்ட மன்னனை கவுத்து போட்டு கண்ணை கட்டி முதுகிலேறி வெடிக்கானே ராவணா, இது உன்னுடைய வீரத்துக்கு அழகில்லை. அந்த கரிய மனிதன் குள்ள மனிதனை நிமித்தி போட்டு அவன் நெஞ்சில நெருக்கணும். அவன் கண்ணில தண்ணி வரணும். அதை பார்த்து நான் கழிப்பா இருக்கணும். அவன் புகழாரம் சுட்டினேன் ராவனுக்கு பூச்சியாக. ஆமா, அவன் உன்னை நிமித்தி போட்டால் ஒரு பார்வை வந்தப்பட்டது. அவன் தங்கை பங்கமடைந்தால் அவன் குளம் போட்டுமே. அன்னைக்கு என்ன ஒட்டி சிக்க விட்ட பாத்தியா? அதன் பிறகு நான் உன்னை பார்த்ததே இல்லை. இப்ப என்னமோ வந்துக்கிறிய உண்மைதான். குத்துணி நாரதாடிய ஏதாவது அரசாங்கத்தை அதிசயத்தை ஏதாவது பாத்தியா? எங்க எடுத்துக்கிட்டு வந்த ஏதாவது தகவல் சொல்லலாம்பா? கொண்டு வர காலையிலிருந்து கங்கையில் முனையாடி கொக்க மத்திமா மாதாளத்தில் கூடிய 3 உலகமும் சுற்றி வரக்கூடியவன். அப்படி வரும்போது ஒரு புதுமை கண்டேன். அதை யாரிடத்திலே கேட்டேன். அந்த வெயில் அவற்றுதான் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக மும்மூர்த்தி தேவரையும் பார்த்தேன். சரி, அவரிடத்தில் சந்தேகத்தை கேட்டேன். யாராலும் அந்த சந்தேகத்தை தீர்க்க முடியவில்லை. அதனால் மண்டலத்துக்கு அதிபதியாக சரியாக அவராயும் நம்ம சந்தேகத்தை தீர்த்து வைப்பார் அப்படின்னு எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களை தீர்ப்பது தேவர்களுடைய கடமை. ஏனென்றால் தினம் ஒரு வளம் வாங்கி தினம் ஒரு தொழில் செய்து பிழைக்க தன்னுடைய உயிரை பிழைக்கக்கூடிய மனிதன் உண்மை. அப்படி இருக்க உனக்கு ஏதாகிலும் சந்தேகம் வந்தால் தீர்ப்பது தேவர்கள் கடமை. அது யாரும் முடியலன்னு சொல்றேன். மும்மூர்த்தி தேவராலும் முடியவில்லை. அதனால்தான் தங்களிடத்திலே ஓடி வந்து நீங்களாயும் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறீங்க. அவங்களால முடியலன்னு சொல்லும் வரும்போது அது எப்படியாவது நானாகியும் முயற்சி பண்ணி பார்க்கணும் இல்லையா? அப்போ உன் சந்தேகத்தை தீர்ப்பது என் கடமை. எவ்வளவோ தெரிந்திருந்தாலும் கற்றோராயிலும் கற்றோர நச்சுன்னு சொல்லிருக்காங்க. எவ்வளவு தெரிந்திருந்தாலும் நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் உங்களை கேட்டு தெரியலாதான் வந்து. சரி, ஆனால் என் சந்தேகம் மரம் 1 கிளை 12 இலை 30 காய் 7 இதற்கு விளக்கம் தெரியாமல் தான் தாங்கள் கேட்டு தெரிந்து போகலாம்னு நாரதா. இதற்கு முன்னாக ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? இதுல ஒண்ணும் கலகம் இல்லையா? அப்படி கலகம் என்று நினைத்தால் அது நன்மையிலே முடியும் சொல்வார்கள். நாரதர் கலகம் நன்மையில் தான் முடியும் சொல்வார்கள். சரி, அப்படி ஒன்றும் கலகமாய் நீ நாரதரை சந்தேகத்தை தீர்ப்பதற்காக வந்து. சரி, பரவாயில்லை. மரம் 1 இலை 12 இலை 30 காய் 7 இதனுடைய மகிமைகள் உனக்கு புரியவில்லை. அந்த விளக்கம் தெரியாமல் தான் தங்களை சரியான இடத்திற்கு தான் வந்து விட்டாய். உன்னுடைய அதாவது கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு தீரப்போகிறது. ஆமா ஆமா, நீ தேவர்களை கேட்டா அது அவங்களால சொல்ல முடியவில்லை. எங்க அந்த பொக்கிஷம் இருக்குதோ அந்த இடத்தை தேடி வந்துட்டோம். அங்கதான் கொஞ்சம் அள்ளிட்டு போகணும். போய் பேருங்க நன்றாக பிடித்து பேசுகிறான். மரம் 1 வருடம் 1 அல்லவா? மரம் 1 என்றால் வருடம் 1. இது கூட எனக்கு தெரியாமல் இருந்து விட்டு மரம் 1 கிளை 12 அந்த வருடத்தின் மாதங்கள் 12 அல்லவா? வருடனுடைய மாதங்கள் 12. சரி, அது ஞாபகம் தான்.
சரி, இலைகள் 30. இலை 30. அந்த மாதத்தின் நாட்கள் 30 அல்லவா? மாதத்தின் நாட்கள் 30. சரிதான். காய் 7. காய் 7. இதுவுமா புரியவில்லை? அதுவும் புரியாமல் தான் இருக்கிறேன். வாரத்தின் நாட்கள் 7 அல்லவா? வாரத்தின் நாள் 7. போதுமா? சந்தேகம் தீர்ந்துதான்? தீர்ந்து விட்டாது. ஆனா இந்த வாரத்தின் நாள் சொல்றீங்க, அங்கதான் நீ ஏதோ பண்ணிட்டு போயிடுவேன். இல்லை இல்லை, வாரத்தில் 7 நாள். அந்த முதல் நாள் என்ன கிழமை? இப்படி வர. சரி, இது நல்ல சந்தேகம். வாரத்தில் 7 நாட்கள், அதிலே முதல் நாள் என்ன நாள்? என்ன நாள்? அதுதான் ஞாயிறு. அந்த ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு சொந்தமான நாள்? யாரதா? ஏதோ ஒரு கழகத்தோடு தான் வந்து விட்டாய் போல் தெரிகிறது. விவரமாக கேட்டு திரும்பி போகலாம் என்றுதான் வந்தேன். சரி, பரவாயில்லை. அந்த நாள் யாருக்கு என்று சொல்கிறாய்? ஞாயிறு என்றால் என் தந்தையாகிய சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு. ஏன்னா எங்க அப்பனை நினைச்சாலே டென்ஷன் தான் ஆகும். ஆமா ஆமா, என்ன எவமையும் விட்டு ஓடி வராது. விட்டு ஓடி போனா பத்தியா, நீ எடுத்த உடனே அங்க வந்துட்டிய. அதனால ஏதோ கலகம் இருக்கு போய் என்னமோ அப்படி அப்படி சந்தேகமா கேட்டான். சரி, பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை என் தந்தையாகிய சூரிய பகவானுடைய நாள். அவருடைய திசை 6 ஆண்டு காலம் மாநில மக்களுக்கு நடக்கும். 6 ஆண்டு காலம். ஆமா. தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஆகாத நிலையிலே ஒரு குழந்தை பிறந்திருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய திசையில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஆகாத நிலைகள் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அந்த தந்தை சூரிய பகவானை தியானம் செய்து அந்த பிள்ளையும் காவல் செய்யலாம், தனக்கு வர ஆபத்துகளையும் தீர்த்து கொள்ளலாம். அதனால ஞாயிற்றுக்கிழமை பலன் சூரிய பகவானுக்கு சொந்தமான. சூரிய பகவானுக்கு சொந்தமான நாள். ஆமா. அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை யாருக்கு அந்த நாள்? யாருக்கு சொந்தமான நாள்? திங்கள் என்றால் கலை, கலை என்றால் சந்திரன். சந்திரனுடைய திசையோ 10 ஆண்டு காலம். ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஆசை அன்போடு அரவணைப்போடு பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தையும் அந்த தாய்க்கும் ஆகாத நிலை ஏற்படும். சந்திர திசையிலே ஒரு குழந்தை பிறந்தால் அது ஆகாத இடத்திலே சந்திரன் அமர்ந்திருந்தால் தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆகாது. அப்படி என்ற நிலை ஏற்படும் போது திங்கட்கிழமை தோறும் சந்திர பகவானை தியானம் செய்து அந்த 10 ஆண்டுகள் சந்திரனுடைய திசை அந்த திசை முடியும் வரை திங்கட்கிழமை விரதம் இருந்து சந்திர பகவானை தியானம் செய்தால் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு ஒதுங்கிவிடும். அதனால் திங்கட்கிழமை பலன் சந்திரனுக்கு சொந்தமான. சந்திரனுக்கு உகந்த நாள். ஆமா. திங்கட்கிழமைக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை யாருக்கு சொந்த நாள்? செவ்வாய் என்றால் ஒவ்வாயும் இல்லை. அதனால் செவ்வாயுடைய திசை 7 ஆண்டு காலம். 7 ஆண்டு காலம். இது சரியாக இருந்தால் எத்தனை பேர் அண்ணன் தம்பியா இருந்தாலும் ஒத்துமையா இருப்பார். இது சரியில்லாத இருந்தா அண்ணன் தம்பினா அடிச்சுவான், வெட்டிவான், கட்டிக்குவான், குத்திக்குவான். இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படும். எத்தனை காணி நிலவுலகள் இருந்தாலும் அதை விவசாயம் செய்து பிழைக்க முடியாது. ஏன்னா அவர் ஆகாத இடத்துல இருந்தா, நல்ல இடத்துல இருந்தா சொந்த நிலம் நல்லா விலை. அப்படி செவ்வாய்க்கிழமையினுடைய பலன் இந்த செவ்வாய் பகவானுக்கு இப்படி கோரமுள்ளவர்கள் எல்லாம் செவ்வாய் பகவானை தியானம் செய்து அந்த சகோதர பெருமையை வளர்த்துக் கொள்ளலாம். அதனால் செவ்வாய்க்கிழமை அவருடைய திசை 7 ஆண்டு காலம். அந்த 7 ஆண்டு காலத்தில் இப்படிப்பட்ட நிலைகள் இருப்பவர்கள் எல்லாம் விரதம் இருந்து செவ்வாய் பகவானை தியானம் செய்தால் இந்த நிலையை விட்டு அவர்கள் சுபிட்சம் பெறலாம். அதனால் செவ்வாய்க்கிழமை பலன் செவ்வாய் பகவானுக்கு. செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த நாள் புதன்கிழமை. புதன்கிழமை யாருக்கு சொந்த நாள்? புதன் இல்லையே புத்தி இல்லை. புத்தி இல்லையே வித்தை இல்லை. வித்தையும் புத்தியும் கொடுப்பவன் என்னுடைய புதன் பகவான். அதாவது வாலிபம் தன்னில் வித்தை கற்க வேண்டும், கற்ற வழியிலே நிற்க வேண்டும், மலைகடல் திரிந்து பொருள் தேட வேண்டும், ஏழு வளரம் செய்ய வேண்டும், சீலம் உடையோர்களிடம் சேர வேண்டும், விரிதல் செய்யாது இருக்க வேண்டும், செந்தமிழ் பாடல் பல கொள்ள வேண்டும், கொண்டு தியாகம் கொடுக்க வேண்டும், ஞானமிசை பலதர்மம் நாட்ட வேண்டும், நாட்டை நன்றாக நடத்த வேண்டும், நண்பன் இணையடி பூசை பண்ண வேண்டும், பண்ணினாலும் மிக பக்தி வேண்டும், ஆலமமர் கண்டனே ஊதியடி முண்டனே அனகன் யமதருமை மதவே சதிரக்கிரி வளர அரப்பளித்துள்ள தேவனே. இளமையில கல்வி, முதுமையில செல்வம். அதாவது கல்வியை படிச்சுட்டா போதாது, படிச்சதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அந்த நடந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நல்ல நண்பர்கள் இருக்கணும். அந்த நண்பர்களை வச்சிருந்தாலும் அவங்ககிட்ட பகை இல்லாத வாழ கத்துக்கணும். அப்படி பகை இல்லாம வாழ்ந்தாலும் நீ என்ன நற்கதி செய்தாலும், கொலை வெட்டினாலும், கோவில் கட்டினாலும், தடாகம் பண்ணாலும், தடந்து பறிச்சாலும், எதை செய்தாலும் கடைசியில் யமன் கதி ஒன்று உண்டு என்பதை ஒவ்வொரு மனிதனும் மறவாமல் வாழ வேண்டும்.
இப்படி உணர்ந்தால் தன்னை உணர்ந்தவனே தானே பெரிய மனிதன். அதனால் முதலுடைய திசை 17 ஆண்டு காலம் இளமையில கிடைச்சா நல்ல கல்வி, முதுமையில கிடைச்சா நல்ல செல்வம். அதனால புதன் திசை வலுப்பெற்று இருப்பவர்கள் இதை பற்றி கவலைப்படுத்த, புதன் திசை வலுவில்லாதவர்கள் புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து அவருக்கு அதிதெய்வமாகிய திருப்பதி எம்பெருமான் அவரை வணங்கி அவருடைய அருள் பெற்று கல்வி அருளை பெற்று சுபிட்சமாக வாழலாம். அதனால் புதன்கிழமை பலன் புதன் பகவானுக்கு சொந்தம். புதன் பகவானுக்கு. ஆமா. புதன்கிழமைக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை யாரை சார்ந்த நாள்? யாருக்கு சொந்தமான நாள்? உருவில்லையே உருவில்லை உருவில்லை உருவில்லையே திருவில்லை திருவில்லை சூரியன் சோமன் செவ்வாய் பொற்புதன் வியாழன் வெள்ளி பொற்புதன் வியாழன் வெள்ளி காரியாம் ராகிக்கேள் கடவுள் என்று 9 பேர் காரியாம் சக்கரத்தை தரித்தவர் பூஜித்தாலும் பாரியில் புத்திர பாக்கியம் நல்குந்தானே. அப்படி என்றால் உன் புத்திர சந்தானங்கள் வளர வேண்டும் என்றால் என்னுடைய குரு பகவானுடைய அருள் உனக்கு வேண்டும். அப்படி இருந்தால் பிள்ளை தாயை மதிக்கும், தந்தையை மதிக்கும், அந்த தாய் தந்தை இடத்திலே உறவு பெருகும். அவருடைய திசை 16 ஆண்டு காலம் மாநில மக்கள் 16 ஆண்டு காலம் இது ஆகாத இடத்தில் இருந்தால் பிள்ளையும் தந்தையும் உதவும், அவங்க 2 பேரும் மோதிக்குவாங்க. அதாவது தந்தையினுடைய நிலை பிள்ளையால் கெடும், பிள்ளையினுடைய நிலை தந்தையால் கெடும். அதனால் இவருடைய திசையில் இப்படிப்பட்ட சோரங்கள் ஏற்படுபவர்கள் எல்லாம் அல்லது புத்திர சந்தானம் இல்லாதவர்கள் எல்லாம் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை தியானம் செய்து அவருடைய அருளை பெற்றால் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து மக்கள் விடுபட்டு சுபிட்சமான வாழ்வு பெறலாம் என்பது வியாழக்கிழமையுடைய பலன். அந்த வியாழக்கிழமைக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை யாரு சார்ந்தார்? வெள்ளி என்றால் கலஸ்திரக்காரகன், மாங்கல்யக்காரகன். அப்படி என்றால் அவர்தான் சுக்கிர பகவான். அவருடைய நாள் அந்த வெள்ளிக்கிழமை. அதனால் அவருடைய திசை 20 ஆண்டு காலம் மாநில மக்களுக்கு. ஆமா. சிறு குறு தொழில் செய்து பிழைப்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள், சிறு கால்நடை வைத்து பிழைப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் சுக்கிர பகவான் நன்றாக இருந்தால் சுபிட்சமாக இருக்கும். பாவகனியிலே அமர்ந்தான் இப்படிப்பட்ட தொழிலும் செய்து பிழைக்க முடியவில்லை அப்படி என்று துன்பத்தை கொடுத்து விடுவார். இப்படி உள்ளவர்கள் மாங்கல்ய பலம் கொடுப்பவர், கணவன் மனைவி சண்டை சச்சரவுகளை கொடுப்பார், ஆகாத இடத்தில் இருந்தால் ஒத்தமை இல்லாத வாழ்க்கையை தருவார். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சுக்கிர பகவானை தியானம் செய்தால் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து விடுபட்டு அந்த மக்கள் சுபிட்சமாக வாழலாம். அதனால் வெள்ளிக்கிழமை பலன் சுக்கிரனுக்கு சொந்தமாக. வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை யாருக்கு சொந்தம்? இதுவரை கேட்டாய், தெரிந்தவரை சொல்லிவிட்டேன். சனிக்கிழமை என்று சொல்கிறார். இந்த நாள் இருப்பதோ ஒரு நாள், கிரகங்களாக இருப்பதோ நாங்கள் 3 பேர். சனியாகிய நாள் என்னோடு ராகு, அதாவது பஞ்சில உட்கார்ந்தா அதாவது ஓர வஞ்சில இருக்கும். யாருக்கு எப்படி பிரிச்சு கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தா அந்த சாப்பிட்டாலும் திருப்தியா இருக்கும். அதனால என் கூட வந்தாலும் ராகி கேதுன்னு இருக்காங்க 2 பேர். அவங்களுக்கு எனக்கு பட்டம் கொடுக்கல, என் பக்கத்துல இருந்தாலும் நீதான் வந்து கேக்குற. இந்த நாள் யாருக்கு சொந்தம் ஒன்னால தெரிஞ்சுக்கிட்டா அதபடி நடந்துவா. நீ பிறந்த நாள் சனிக்கிழமை, ஆனால் உன் பேரோ சனி. அதனால் அந்த சனிக்கிழமை வர பலவஞ்சா அந்த சனிக்கிழமை உனக்கே கூட சொந்தமா இருக்கலாம்னு எனக்கு ஒரு உனக்கே சொந்தமா இருக்காது எனக்கு ஒரு எண்ணம். சனிக்கிழமை இந்த நாள் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தா நீ வந்ததை பார்த்து நான் கொஞ்சம் சங்கட்டமா நினைச்சேன். ஆனா இப்ப வரும்போது தான் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன இந்த நாள் யாருக்குன்னு தெரியாத இருந்து போனேன். இப்ப இதனால நாள் எனக்குன்னு சொல்லிட்டு இல்லையா, இதுல உனக்கு என்ன சந்தேகம்? உனக்கு சொன்ன உடனே சந்தோஷப்படுகிறார். ஆனால் ஒன்றா நாள் உனக்கு ஒதுக்கப்பட்ட வாரம். அந்த சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய விரதம் உனக்கு தானே தேரும். அது என்ன சந்தேகம்? உனக்கு சேர்ந்த மாதிரி எனக்கு ஒண்ணும் புரியவில்லை. அந்த எப்படி
எப்படி சரயுக நதிகரை வருமானத்தானே வாசி வரக்கூடிய சூரிய குலப்பரம்பரையிலே ஒரு பங்காளி கால்வழியிலே வந்தவன் தாய்க்கால் வழியில் வந்த பங்காளி கிருபான் சக்கரவர்த்தி சனிக்கிழமை தோறும் உனக்கு சொந்தமான நாளை விரதம் இருந்து உச்சிக்கு ஓரடி தாண்டுவதற்கு முன்னே பகவானாகி நாராயணனுக்கு அர்ப்பணித்து வருகிறார். அப்படி அவர் செய்யலாம். எனக்கு குடும்ப எதிரி அந்த நாட்டில் எதிரியா பாடைக்கு பின்னால் போனாலும் போகலாம், ஆனா பங்காளிக்கு பின்னால போக கூடாது. பங்காளியும் பனங்காயும் பதம் பார்த்து வெட்டணும். என்ன சொல்றாங்க? பாடைக்கு பின்னால போகலாம், ஆனா பங்காளிக்கு பின்னால போக கூடாது. பனங்காய் முத்தி போனா சாப்பிட முடியுமா? பங்காளியை வளர விட்டு அவனை அழிக்க முடியுமா? நல்லா அருமையா இப்படிதான் வாங்கூர்ல இருந்து வந்துக்கிட்டே அருமையான ஊரு. இந்த ஊர்ல இந்த மாதிரி வேலை கிளப்பி விட்டு கூடாது. இதுக்குதான் புகழூர்ல இருந்து வர வச்சுக்கிறோம். அதனால பங்காளியை வளர்க்க கூடாதுங்கிற. வளர்க்க கூடாது. சரி, அதனால் உன் நாளில் இருந்தால் உனக்கு தான் சொந்தம். ஆமா, நான் கிருபா சக்கரவர்த்தி செய்யக்கூடிய விரத புண்ணியத்தை பார்ப்பதற்காக வைகுந்தம் சென்று போன அடி வைப்பதற்கே இடமில்லை. அம்மா புண்ணி அங்க போய் சேரும். அங்க இருந்து இங்க வர இறகப்படம் எல்லாம் பின்னாடி காஞ்சி போய் போடிக்கிட்டு போயிருவியா? அப்படியா? சொந்த மாதாண்மை தான் கண்டாய். நான் மண்டலத்துக்கு அதிபனுமல்ல, நான் சரிதேவனுமல்ல. நாரதா, யார் அவன்? அயோத்தி மன்னன். அவன் எந்த மன்னனா இருந்தா எனக்கு என்ன? கிருபா சக்கரவர்த்தி. அவன் செய்யக்கூடிய சனிவார விரதம் இன்னி செல்லவா? அந்த விரதத்தை நான் வாங்காவிட்டான் மண்டலத்துக்கு அதிபனுமல்ல, மண்டலத்துக்கு அதிபனும் நான் சனி தேவனுமல்ல. இது சத்தியம். உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக. முடிஞ்சிச்சா? நல்ல பாலாறு ஓட நேரத்துல கோளார விட்டுட்டேன். சொல்லு. புட்டு வச்சு கூட குடிக்கிறியா? தண்ணி ஊத்திட்டு போ. எல்லாம் உங்க பாட்டி கொண்டு கொடு. அந்த வேலை கொஞ்சம் வரலாமா? சென்று வாருங்கள். இந்த கலகமும் போதா. நாடு நகரத்தை பார்க்கும்போது ஆனா எனக்குள்ள ஒரு நீதி ஓடிட்டு இருக்கு. என்ன நீதியா? இது வரைக்கும் நான் அதை தவறவே இல்லை. ஏன் தெரியுமா?
என் திசை உனக்கு ஆரம்பிக்கும் இல்ல என் பார்வை ஆரம்பிக்கும் பார்வைன்னா 2.5 வருஷம் வருடம் திசைன்னா 19 வருஷம் வருடம் அந்த 2.5 வருஷத்துல 7.5 சனியா வந்தா 7.5 வருஷம் சந்திரனுக்கு 12வது வீட்டிலே நான் அவன்தான் சந்திரனுக்கு 12வது வீடு சிரசு சந்திரனோடு சேரும் போது உடல் சந்திரனுக்கு 2வது வீட்டுக்கு வரும்போது பாதம் இப்படி இந்த 3 வீட்டுக்கு 2.5 கூட்டினா இது 7.5 ஆண்டு அதே சந்திரனுக்கு 4வது வீட்டுக்கு நான் வந்தான் அர்த்தாஷ்டமச்சனி அவன் செய்யற தொழில் பூரா புட்டுக்கும் அவன் நினைக்கிற எண்ணம் பூரா படுத்துக்கும் இதுக்கு பேர் தான் 4ல இருக்க அர்த்தாஷ்டமச்சனி அதுக்கு மேல 7ல தனியா வருவீங்க இந்த 2 ராசியை பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது இதுக்கு கண்டச்சனியா வந்தால் அதுல 2.5 வருஷம் கொண்டாட்டி பிள்ளைய ஒரு இடத்துல உட்கார விட மாட்டேன் நிம்மதியா பேசி தூங்க விட மாட்டேன் சாப்பாட்டு நேரத்துல சண்டையை வளர்த்தி பிரிச்சு கிடைச்சிருவேன் உண்டான ஓட்டி போட்டுருவேன் ஆக்கன சோறு உள்ள போவேன் அதுக்கு அடுத்தது 2.5 ஆண்டு காலம் வருவீங்க அஷ்டமச்சனி 8ஆம் இடத்திலே தனியாக வருவீர் அப்படி அஷ்டமச்சனியாக வந்தால் கட்டிட துணிக்கு கூட பஞ்சம் வச்சிருவேன் இந்த துணிக்கு குடும்பம் ஆமா பழைய துணி கூட கைக்கு ஆபடாது அந்த மாதிரி ஒரு நிலையை கேவலமா கொடுப்பீங்க ஆமா இந்த மாதிரி கஷ்ட நிலைகள் எல்லாம் வரும்போது அவனை மறந்து அவன் வாயால அவன் என்ன சொல்லுவான் அம்மானாலும் வெளியே கொண்டாட்டிய கட்டினான் புள்ளைய பெத்தா என்னென்னோ பண்ணா அன்னைய வந்து நல்லவனாவே இருந்தான் இந்த பார்வை வந்த உடனே அவன் சொல்றான் இந்த சனியும் பிடிச்சவளை என்னைக்கு தாலி கட்டணும் அன்னையில இருந்து இம்சப்படுறாங்க அப்ப அவன் என்ன நினைக்கிறான் அவனுக்கு அவனே சூனியம் வச்சுக்கிட்டான் அவன் வாயால கூப்பிட்டானா என் பார்வை ஏற்கனவே அவனுக்கு இருக்குதான் நான் அவனை திரும்பி பார்த்தனா பார்த்த உடனே பொண்டாட்டி ஆக்கணும் சோத்தைக்கு தள்ளிவிட்டு ஆத்தா வீட்டுக்கு விடியா காத்தால ஓடிவிட்டான் சாப்பிடா போடா அப்படின்னு கூட்டான் அப்ப அவன் நிலைமை என்ன ஐயோ வேலைக்கு போனேன் மரத்தை காட்டி ஓடிவிட்டாலே எவன்டா பஞ்சாயத்து வைக்கிறது என்னடா பண்றது இந்த மாதிரி நிலையை கொடுத்துருவீங்க இப்படிப்பட்ட நிலையை கொடுக்கும் போது தன்னை தான் மறக்கிறான் சரி அதை விடு அவன் ரோட்டு மேல போறாயா போறான் ஓடிவிட்டாலேன்னு போறான் அவன் கீழே பார்த்தேன்னு போகணும் இந்த வேகத்துல கோலை கல்லில இடிச்சுக்கிட்டு அவங்கால கீழே இருந்த கல்லில இடிச்சுக்கிட்டு என்ன சொல்றான் இந்த சனியம் பிடிச்ச கல்லி இடிச்சது நான் அவனை இடிச்சேன் இல்ல அவன் என்ன கூப்பிட்டான் பைபாஸ் ரோட்ல போனா அடிபட்டான் அவன் கொண்டாடி சேதி போகுது ஐயோ நான் ஓடியாந்தனே அங்கேயா இருந்திருந்தானா அந்த பாதி இருந்திருப்பானே ஐயோ நான் வந்ததெல்லாம் ஓடி போய் பைபாஸ் ரோட்ல அடிபட்டான் அப்ப அடிபட்டது யாருங்க அவங்க வாயால சூனி வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த 2 புள்ளைய பெத்தானே கொண்டாடி விட்டு அப்படிதான் ஓடிந்தா புருஷன் இப்படிதான் பண்ணா அவங்க கதை முடிஞ்சது இந்த மாதிரி 2 கடலை பெத்தாங்க ஆமா இந்த மாதிரி கடலை பார்த்து அதை பெத்த உடனே இந்த கடலை பார்த்தா அந்த காட்டுக்கு போடா வீட்டுக்கு வாடான்னா இது கடலாட்ட பைய தூக்கிட்டு எங்க கிளம்பி